அடுத்தது இண்டக்ஷன் மோட்டார், 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் பார்ட் 2 ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். 8th ஒன், மேக்ஸிமம் டார்க்குக்கு என்ன கண்டிஷன்ஸ், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க், கண்டிஷன் ஃபார் Tmax, அதாவது டார்க் மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் என்ன கண்டிஷன் அப்படி பார்க்கலாம். தட் இஸ் Sx2 ஈக்குவல் டு R2 இல்லைனா S ஈக்குவல் டு R2 பை X2. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய, அதாவது ஃபுல் லோட் ஸ்லிப்புக்கும் மேக்ஸிமம் டார்க்குள்ள ஸ்லிப்புக்கும் ஃபுல் லோட் டார்க்குள்ள ரிலேஷன் போடும்போது டிஃப்ரென்ஸ் SM அப்படின்னா R2 பை X2. அதாவது ஸ்லிப் வந்து R2 பை X2க்கு ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு டார்க் மேக்ஸிமமாக இருக்கணும் என்ன கண்டிஷன், இது வந்து ஒன்று. இன்னொன்று, மேக்ஸிமம் டார்க் என்ன லோட் எந்த கண்டிஷன்லேயும் நமக்கு கிடைக்கலாம், எந்த டைமும் கிடைக்கலாம் ஸ்டார்டிங்கில், இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ ஒரு ஸ்லிப்பில் கிடைக்கலாம். நமக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க்கே மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் எஸ் எப்படி இருக்கும், ஸ்லிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், S ஈக்குவல் டு 1, அதாவது 100% ஸ்லிப். ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்ட்ஸ்டில் கண்டிஷனில் S ஈக்குவல் டு 1, அதாவது ஸ்லிப் வந்து 100%, அதாவது மோட்டரோட ஸ்பீட் வந்து 0. ஸோ ஸ்டார்டிங் டார்க்கு ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் டார்க் கிடைக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் டார்க் மேக்ஸிமம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா T ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவல் டு T மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன கண்டிஷன், இதே தான். SM ஈக்குவல் டு, இங்கே S வந்து ஸ்டார்டிங்கில் 1 இருக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு R2 பை X2, இல்லைனா நமக்கு R2 ஈக்குவல் டு X2. இதான் வந்து ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் டார்க் மேக்ஸிமம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நமக்கு மேக்ஸிமம் டார்க் வேணும்னா அதுக்கு இதான் கண்டிஷன். அடுத்தது மேக்ஸிமம் டார்க் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன் மேக்ஸிமம் டார்க் ஃபார்முலா, Tmaxக்கு ஃபார்முலா. ஸோ K இன்ட்டு E2 ஸ்கொயர், அதை ரோட்டாரை E2ன்னு வச்சுருக்கோம், ரோட்டார் வோல்டேஜ் இன்ட்டு 2 X2. அதாவது நமக்கு இது வந்து நீங்கள் இந்த டார்க் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது டார்க் ஈக்குவல் டு K V ஸ்கொயர் இல்லைனா E2 ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. E ஸ்கொயர், அதாவது V ஸ்கொயர் R2 பை S டிவைடட் பை R2 பை S த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். இதான் நமக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல S வர இடத்துலலாம் நம்ம R2 பை X2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, S வர இடத்துலலாம் R2 பை X2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். சிம்பிள் தான், நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொபோஷனல் டு V ஸ்கொயர் இல்லைனா E2 ஸ்கொயர் ஆர் V ஸ்கொயர், அண்ட் டார்க் இன்வர்ஸ்லி, மேக்ஸிமம் டார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் டார்க் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1 பை X2, and maximum torque does not depend on R2. இது ஒரு important question. Tmax not depend on R2. அதாவது Tmax மேக்ஸிமம் டார்க் வந்து R2 வேல்யூ டிபெண்ட் ஆகிருக்கு, அதாவது ஒன்லி X2 வேல்யூயும் E2 வேல்யூயும் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, பட் த ஸ்லிப் பட் அதாவது மேக்ஸிமம் டார்க் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஈக்குவல் டு R2 பை X2. ஆனால் எந்த ஸ்லிப்போட வேல்யூவில் மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் ஆன் R2. மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ டசன்ட் டிபெண்ட் ஆன் R2. ஆனால் த டார்க் அட் விச் இந்த மேக்ஸிமம் டார்க் அக்கர் அட் விச், எந்த ஸ்லிப்பில் மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகணும் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் R2. ஏன்னா S ஈக்குவல் டு R2 பை X2வாக இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகும். ஸோ த ஸ்லிப் விச் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர் டிபெண்ட் ஆன் R2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் டார்க் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் R2. ஸோ மேக்ஸிமம் டார்க் R2 டிபெண்ட் ஆகிருக்காது. ஆனால் எந்த ஸ்லிப்பில் மேக்ஸிமம் டார்க் அக்கர் ஆகுது அப்படிங்கிறது வந்து R2வை டிபெண்ட் ஆகியிருக்கும். அடுத்தது எந்த பவர் ஃபேக்டரில் ஸ்டார்டிங் டார்க் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ஸ்டார்டிங் டார்க் ஈக்குவல் டு மேக்ஸிமம் டார்க் when R2 equal to X2. ஸோ அப்போ பவர் ஃபேக்டர் என்னவாக இருக்கும், இதுவும் கூட சில அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்னது, பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு R பை Z, இல்லைனா R2 பை Z நம்ம சொல்லியிருப்போங்க. cos phi ஈக்குவல் டு ஆர் cos phi 2 ஈக்குவல் டு R2 பை Z. ஸோ இங்கே R2 என்னது R, Zக்கு வந்து ஃபார்முலா வந்து R2 பை S த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். ஸோ இதில் நீங்கள் S ஈக்குவல் டு R2 பை X2, சாரி S ஈக்குவல் டு நமக்கு என்னவாக இருக்கணும் 1. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா S ஈக்குவல் டு 1 இருக்கும்.
அண்ட் R2 ஈக்குவல் டு x2 இருக்கும். ஸோ நமக்கு இங்கே R2 டிவைட் பை S ஒன்றுங்கிறதுனால R2 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர், இதோட Z அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட். நமக்கு டார்க் இக்குவேஷன் தான் 2 டேர்ம் வரும், அதனால் அந்த ஸ்கொயர் ரூட் இருக்காது, இதில் ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸோ இப்போ R2 ஈக்குவல் டு x2னா இங்கே R2, இங்கே இதுவும் R2 ஈக்குவல் டு x2, இந்த இடத்துல R2 சப்ஸ்டிட் பண்ணோன்னா R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் 2R2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 R2 ஸ்கொயர். R2 ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா R2 பை ரூட் 2 R2. ஏன்னா இது ஸ்கொயர் இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டு கேன்சல் ஆனால் 1 பை ரூட் நமக்கு 0.707. ஸோ மேக்ஸிமம் டார்க் ஸ்டார்டிங்லேயே மேக்ஸிமம் டார்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.707. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அடுத்தது டார்க்குக்கும் ஸ்லிப்புக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது டார்க்கு ப்ரொபோஷனல் டு டிபெண்ட் ஆன் x2வா R2வா எஸ்ஸா அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஃபார்முலா, அது வந்து 2 ஃபார்முலா நமக்கு இருக்கும். லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப் இருக்கும்போதும் அதே மாதிரி ஸ்லிப் ஈக்குவல் டு ஹை வேல்யூவாக இருக்கும்போது. லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப்னா அதாவது ஸ்பீட் நியர்லி ஈக்குவல் டு சிங்கானா ஸ்பீட். ஸ்லிப் ஹை வேல்யூனா ஸ்டார்டிங்கில் ஸ்லிப் ஈக்குவல் டு 1 இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஸ்லிப் வந்து ரெடியூஸ் ஆகி சிங்கானஸ் ஸ்பீடில் ஸ்லிப் வந்து 0. பட் நமக்கு சிங்கானஸ் ஸ்பீட் அப்டைன் ஆகாது, கொஞ்சம் சிங்கானஸ் ஸ்பீடுக்கு முன்னாடி கொஞ்சம் வர நமக்கு அப்டைன் ஆகும். ஸோ அதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த கர்வ் முதல்ல வரையணும். அந்த கர்வில் இருந்து நமக்கு அந்த டெரிவேஷன்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு டார்க்கும் ஸ்லிப், அதாவது இங்கே வந்து ஸ்லிப்பு, அதாவது ஸ்டார்டிங்கில் ஸ்பீட் வந்து 0வாக இருக்கும், ஸ்லிப் 1ஆக இருக்கும். ஃபைனலாக ஸ்பீட் NS ஆக வந்து ஸ்லிப் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப்பு, ரெண்டாவது வந்து ஸ்பீடு. ஸோ ஸ்லிப் 1 அப்படின்னா ஸ்பீடு 0, ஸ்லிப் 0 அப்படின்னா ஸ்பீட் வந்து NS. ஸோ இது டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 6R வரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா NSலேருந்து டார்க், இது மேக்ஸிமம் டார்க். அதுக்கப்புறம் R ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் R, நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி இது R அப்படின்னா இந்த கர்வ் கிடைக்கும். 4R ஆட் பண்ணாலும் இந்த கர்வ் கிடைக்கும். 6Rனா இந்த கர்வ் கிடைக்கும். இதான் வந்து ஸ்லிப் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் ஸ்டார்டிங்கில் தான் லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப் 0, 0.2, இந்த 0.4 இந்த போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் இல்லைனா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ், டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா லீனியர் ஆர் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹை வேல்யூ ஆஃப், அதாவது ஹை வேல்யூ ஆஃப் ஸ்லிப்புக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல். ஸோ இந்த இடத்துல லீனியராக இருக்கும், இந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக இருக்கும். ஸோ லோ வேல்யூ ஆஃப், அதாவது ஸ்லிப் அட் லோ வேல்யூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப் இருக்கும்போது நமக்கு டார்க்கோட இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா டார்க் ப்ரொபோர்ஷனல் டு எஸ். அதாவது டார்க் இக்குவேஷனில் நம்ம படிச்சிருப்போம், தட் இஸ் எஸ் மேலே ஒரு எஸ் டேர்ம் வரும், கீழே R2 பை S2. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவில் லீனியராக இருக்கும். இந்த கர்வ் நான் வச்சுக்கோங்க. ஸோ லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப் வந்து டார்க் ப்ரொபோர்ஷனல் டு எஸ். அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு எஸ் பை R2, இங்கே டார்க் இக்குவேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக E2லாம் ப்ரொபோர்ஷனல் டு V2 ஸ்கொயர் அதெல்லாம் போக நமக்கு வந்து எஸ்ஸையும் R2 ஃபைனலாக இருக்கும். ஸோ எஸ் பை R2வாக இருக்கும். அதாவது நமக்கு டார்க் என்ன ஃபார்முலா, டார்க் ஈக்குவல் டு K E2 ஸ்கொயர், இது E2 ஸ்கொயர், அப்புறம் இது கான்ஸ்டன்ட் தான். அப்புறம் R2 பை S டிவைடட் பை R2 பை S த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். ஸோ ஸ்லிப்போட வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் R2 பை வெரி லோ வேல்யூ அப்படின்னா அதோட டிவைடட் பை லோ வேல்யூ அப்படின்னா இந்த வேல்யூ ஹையாக இருக்கும். ஸோ இந்த செகண்ட் டேர்ம், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் R2 பை S வந்து வெரி மச் கிரேட்டர் தென் x2வாக இருக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா K E2 ஸ்கொயர். இப்போ வோல்டேஜ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும், R2 பை எஸ் மேலே நியூமரேட்டர் டேர்ம். இங்கே பார்த்தீங்கன்னா R2 ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகினா எஸ் பை R2ங்கிற டேர்ம் கிடைக்கும். K E2 ஸ்கொயர் எஸ் பை R2. ஸோ ஸ்லிப்பை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்லிப்பு டார்க் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லிப் ஃபார் லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப். அதே இது ஸ்லிப்போட வேல்யூ வெரி ஹைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹை அல்லது 1ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஸ்லிப்போட வேல்யூ 1 அப்படின்னா ஹை வேல்யூனா இந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இந்த டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டார்க் எப்படி இருக்கும்? K E2 ஸ்கொயர் R2 by S டிவைட் பை நமக்கு இந்த டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைட் பை x2 ஸ்கொயராக இருக்கும். ஸோ நமக்கு K E2 ஸ்கொயர் R2 divided by S x2 ஸ்கொயர். ஸோ இந்த இதில் தான் நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். ஸோ ஃபார் ஹை வேல்யூ ஆஃப் ஸ்லிப் வந்து டார்க்கு ப்ரப்போர்ஷனல் டு 1/s. ஸோ லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப்பில் டார்க் ப்ரப்போர்ஷனல் டு s, ஹை வேல்யூ ஆஃப் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரப்போர்ஷனல் டு 1/s. ஸோ ஃபார் ஹை வேல்யூ ஆஃப் இது பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப். ஸோ ஸ்லிப் ஹையாக இருக்கும்போது நம்ம இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஹை வேல்யூ ஆஃப் இது ஹை வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ R2 by S x2 ஸ்கொயர். ஸோ R2 by S x2 ஸ்கொயர். ஸோ S டார்க் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்லிப். லோ வேல்யூவில் லீனியர் ஸ்ட்ரைட் லைன். ஸோ டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், இங்கே வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இது பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஆஃப் S.